பாரதியினுடைய பெருமையை சொல்கிறதா இருந்தால், நான் அண்மையில் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் ஒரு சொற்பொழிவு ஒன்று பண்ணேன். பாரதியினுடைய வசனம் உரைநடையை பற்றி. அப்படி பேசும்போது என் மனதில் அந்த பாரதியினுடைய உரைநடை கவிதை ரெண்டுலேயுமே அவனுக்கு இருந்த ஆற்றலை சொல்லுகிற போது என் மனதில் பதிந்த ஒரு கருத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும்னு நினைக்கிறேன். பாரதிக்கு ரெண்டுமே கைவந்த கலை. எப்படி அவன் கவிதையும் பிரமாதமாக எழுதுகிறான், உரைநடையும் பிரமாதமாக எழுதுகிறான். அவனுடைய வசனமும் அவனுடைய காலகட்டத்தில் ரொம்ப பெரிதாக பேசப்பட்டது, கவிதையும் பெரிதாக பேசப்பட்டது. ஒன்று நாம் உணரணும், பாரதி கவிஞன் என்பதை அவனது கவிதை நமக்கு புலப்படுத்தும். பாரதி ஒரு தலைவன் என்பதை அவனது உரைநடை நமக்கு புலப்படுத்தும். இதான் வித்தியாசம். பாரதி ஒரு புலவன் என்பதை, ஒரு கவிஞன் என்பதை அவனுடைய கவிதை நமக்கு புலப்படுத்தும். பாரதி ஒரு தலைவன் என்பதை அவனுடைய கட்டுரைகள், வசனங்கள் நமக்கு புலப்படுத்தும். எவ்வளவு பெரிய சிந்தனையாளன் அப்படிங்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு. இன்னொரு இடம், நான் கவிதையை பற்றியும் உரைநடை பற்றியும் அப்போ சொன்ன செய்தி இப்போ பாரதியோடு சிந்திக்கிற போது பயன்படுங்கிறதுக்காக சொல்கிறேன். கவிதை எப்போதும் நானிலிருந்து பிறக்கிறது, உரைநடை எப்போதும் நீயிலிருந்து புறப்படுகிறது. இதை நம்ம உணர்ந்து பார்த்தா தெரியும். கவிதை எப்போதும் நானிலிருந்து புறப்படுகிறது, உரைநடை எப்போதும் நீயிலிருந்து புறப்படுகிறது. எப்படி? என்னால் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்படுகிற போது அப்படி ஒரு கவிதையாக உள்ளேந்து ஒரு முணுமுணுப்பாக வெளியில் வருது. கவிதை ஒரு முணுமுணுப்பு, உரைநடை பேச்சுவார்த்தை. கவிதை ஒரு முணுமுணுப்பு, உரைநடை ஒரு பேச்சுவார்த்தை. ஏன்னா நானிலிருந்து பிறக்கிறதுனா ஒரு சுய அவஸ்தை அவனுக்குள் ஏற்படுகிறது, அதனால் கவிதை என்பது வெளியில் வந்து விழுகிறது. ஆனால் வசனம் என்று எழுதுகிற போதே யாருக்காகவோ எழுதுகிறான், யாரையோ முன்னிறுத்தி எழுதுகிறான், யாரோ கேட்க வேண்டும் என்பதற்காக அவற்றை சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே நீ இல்லாமல் உரைநடை இருக்காது. நான் என்பதுதான் கவிதையின் ஆதார சுருதி. நானிலிருந்து கவிதை பிறக்கிறது, நீயிலிருந்து உரைநடை பிறக்கிறது. நான் நீ என்ற இரண்டில் தான் முழுமை அடங்கி இருக்கிறது. நானில் மட்டும் நிற்பவர்கள் நீயை புரிந்து கொள்ள மாட்டார்கள், நீயில் மட்டுமே இருப்பவர்கள் நானை கொன்று விடுவார்கள். சார், சில பேர் ரொம்ப சர்வீஸ்னு போகிறான் பாருங்க, அவனால் அவனையும் காப்பாற்றிக்க முடியாது, அவன் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாது. செல்லம்மா பாரதியை விட இந்த உலகத்தில் துக்கப்படுற மனுஷியை பார்க்க முடியுமா? நம்ம இன்னைக்கு பாரதிக்கு 1000 பாராட்டினாலும் செல்லம்மாவோட கண்ணீரை தொடச்சிட முடியுமா? ஒரு கவிஞனுக்கு பொண்டாட்டி ஆகிற மாதிரி அவஸ்தை அந்த உலகத்தில் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? நான் தப்பாக தான் சொல்கிறேன். நான் மணிவண்ணன் மதிவண்ணன் கேட்குறேன், நல்ல கவிஞர் இல்லையா? ஏன் தெரியுங்களா? அவங்க ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் இருப்பாங்க. கவிஞர்கள் யதார்த்தமான வாழ்க்கைக்கே வரமாட்டாங்க. அவங்களுடைய துணைவியாராக இருந்து காலத்தை கடத்துவது என்பது எவ்வளோ கஷ்டமான விஷயம். பாரதியை எவ்வளோ கொண்டாடினா கூட செல்லம்மாவுடைய வேதனைன்னு ஒன்று தனியாக ஒன்று நின்றுக்கிட்டே தான் இருக்கும். அதை அழிக்கவே முடியாது நம்மால். அந்த அம்மா எவ்வளோ மனசில் காயப்பட்டாங்கிறது எப்படி தெரியும்? அதுதான் சொல்லுறேன். நீங்கள் ரொம்பவும் சமூக அக்கறையுடைய ஒரு மனிதனாக மாறி சில காரியம் பண்ணுற போது என்ன ஆகிடுன்னு கேட்டால், உங்களுடைய என்ன சொல்கிறது, சில நியாயங்களை நமக்கே நாம் தரமாட்டோம் சார். நமக்கே நாம் சில நியாயங்களை கொடுக்க மாட்டோம். இன்னொன்று சேர்த்து சொல்லிட்டு போகிறேன், வாழ்க்கையிலேயே ரொம்ப உபயோகமான மனிதராக இருந்து கஷ்டப்படாது. ரொம்ப உபயோகமான மனிதராக இருந்தால் உலகம் உங்களை உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்குமே ஒழிய உங்களை வாழவே விடாது. ஒரு நிமிஷம் கூட உங்களை இந்த உலகத்தில் வாழ ரொம்ப யூஸ்ஃபுல் பர்சன்னா உங்களை கசக்கி புழிஞ்சிட்டு தான் மறு வேலை பார்க்கும், உங்களை உபயோகப்படுத்தும், ஆனால் உங்களை நிம்மதியாக வாழ விடாது. இது ஒரு பெரிய சீக்ரெட் லைஃப்பில். ஓஷோ, அடிக்கடி அவர் பேர் சொல்லுவேன். சில பேர் அவர் பேர் சொல்லாமல் திருடன் சொல்கிறான், நான் அவர் பேர் சொல்லிவிட்டு சொல்கிறேன், அதான் வித்தியாசம். கடைக்கு ஒருத்தன் போய் காய்கறி கேட்டான். வெண்டைக்காய் முத்தலாக ஒரு 3/4 கிலோ கொடு, அழுகுன தக்காளி ஒரு 1/2 கிலோ கொடு, அப்புறமா வாடி வதங்கின கத்திரிக்காய் 1/4 கிலோ கொடு. கடைக்காரன் எப்படி பார்த்தான், என்னடா கேட்குற அப்படின்னா, கொடு. காசு கொடுத்தான். 100 ரூபா நோட்டை எடுத்து கையில் கொடுத்தான். கொடுத்த உடனே பாக்கி சில்லறேனா வச்சுக்க. இது பைய எடுத்துகிட்டு திரும்பின உடனே கடைக்காரன் கேட்டான், இதெல்லாம் வாங்கிட்டு போனால் வீட்டில் திட்ட மாட்டாங்களான்னா. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நாளையிலேருந்து அனுப்ப மாட்டாங்கன்னு. அவங்க திட்டுவாங்களே திட்ட மாட்டாங்களா அதில் வேறு விஷயம், நாளையிலேருந்து என்ன அனுப்ப மாட்டாங்க அப்படின்னா. எல்லாரும் அப்படி இருங்கங்கிற அர்த்தத்தில் சொல்லலை. நீங்கள் மட்டும் பர்ஃபெக்டாக வெண்டைக்காய் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்நாள் முழுக்க வெண்டைக்காய் வாங்குகிற நபராகவே இருந்து சாக வேண்டியிருக்குமே ஒழிய ஒரு நாள் கூட அதுலேருந்து விடுதலையே அப்புறம் அடைய முடியாது. வெண்டைக்காய் அவர் அனுப்பு, பிரமாதமாக வெண்டைக்காய் வாங்கிட்டு வருவார் அப்படின்னு 92 வயசுலேயும் வெண்டைக்காய் வாங்கியே சாகணுமே ஒழிய
நமக்கு சிரார்த்தத்துக்கு கூட நாமளே வெண்டைக்காய் வாங்கி வச்சுட்டு தான் சாகணுமே ஒழிய வேற எவனும் ஒன்றும் வாங்க மாட்டான் இந்த உலகத்தில். இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம் சார். அதாவது ரொம்ப உபயோகமுடைய மனிதனாக இருந்தால் அதில் சில சிக்கல்கள் இருக்குது. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மனசில் கேட்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உணர்ச்சி உடைய மனிதனாகவும் இருக்கணும், அறிவு உடைய மனிதனாகவும் இருக்கணும், தன்னை பற்றிய சிந்தனை உடையவனாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் பிறரை பற்றிய அக்கறை உள்ளவனாகவும் இருக்கணும். இந்த பிறரை பற்றிய அக்கறையிலிருந்து வசனம் பிறக்கிறது, தன்னுடைய தவிப்பிலிருந்து கவிதை பிறக்கிறது. இது இரண்டும் உடைய மனிதனாக பாரதி விளங்கியதால் தான் கவிதையும் உரைநடையும் இரண்டிலும் வல்லவனாக பாரதியாரால் இருக்க முடிந்தது. ரொம்ப ஏஸ்தட்டிக் சென்ஸ் அப்படிங்கிறது கவிதைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகியல் உணர்ச்சி, அழகு உணர்ச்சி தான் கவிதைக்கு ரொம்ப முக்கியம்னு. எங்க பாரதி இப்படி சொல்றேன், கவிதை என்பது பெண் போல, உரைநடை என்பது ஆண் போல. ஒரு கற்பனைக்காக சொல்றேன். கவிதை என்பது ஒரு பெண் போல, உரைநடை என்பது ஆண் போல. இல்லை, கவிதை என்பது நம்முடைய தாயார் மாதிரி, உரைநடை என்பது நம்முடைய தகப்பனார் மாதிரி. நீங்கள் என்னதான் ஒரு ஆணுக்குள்ள பெண் இருந்தாலும், பெண்ணுக்குள்ள பயாலஜிக்கலாக ஆண் இருந்தாலும் கூட ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்குது. இவர் ஆண் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, பெண்ணுன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. அது மாதிரி இவர் கவிஞர் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும், இவர் உரைநடையாளர் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். அதை மாற்ற முடியாது. அவங்களுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது அப்படியே அடையாளம் காணப்படும். இப்போ என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன் பாருங்க பாரதி கிட்ட. ரெண்டுலேயுமே ஒரு முழு நிலையாக ஒருத்தர் இருந்தால் எப்படி வெல்ல முடியும் என்பது தான் பாரதியினுடைய தனித்த சிறப்பு. இரண்டிலுமே ஒரு முழுநிலை மனிதன், கவிதையிலையும் ஒரு முழுநிலை மனிதன், உரைநடையிலையும் ஒரு முழுநிலை மனிதன். எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரு இடம். பிறவியிலேயே டாகூர் ஒரு மென்மையான ஒரு கவிஞன். டாகூரால் ஒத்துக்கொள்ள முடியாத சில விஷயங்கள் அதை டாகூர் கண்டிக்கிறார். இன்று உலகில் காணப்படும் பெரிய தொழில் நிறுவனங்களில் எனக்கு நம்பிக்கை இல்லை. இண்டஸ்ட்ரியெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறார் டாகூர். எனக்கு நம்பிக்கை இல்லை. டாகூர் ஒரு கவிஞர்னால அவருடைய வார்த்தை எப்படி வெளிப்படுது பாருங்க. அவை குரூபமாக இருப்பதே படைப்பிற்கு முரணானவை என்பதை காட்டுகிறது. எது? பெரிய பெரிய தொழிற்சாலைகள், மிகப்பெரிய பீரங்கிகள், இதெல்லாமே படைப்புக்கு முரணானவை. டாகூர் கவிஞர் அடிப்படையிலேயே. அவை குரூபமாக இருப்பதே படைப்பிற்கு முரணானவை என்பதை காட்டுகிறது. இயற்கையின் நாகரிகமானது இன்பத்தை பலியிட்டு பணத்தை திரட்டுகிறது. இவ்வளவு கண்டிக்கிறாரா டாகூர் அடிப்படையில்? பாரதி எழுதுறாரு பாருங்க. அதுக்கு மாறா என்ன எழுதுறாரு? வலிமை ஓர் அழகு, வலிமை ஓர் அழகு, அழகு ஒரு வலிமை, இயந்திர கலை, நீராவி வண்டி, நீராவி கப்பில், வானத்தேர், எது பிளேனுக்கு பேர் வைக்கிறார், வானத்தேர், பெரிய பீரங்கி, எல்லாம் அழகுதான். இதுதான் சொன்னேன். அவன் ஆணுக்கு ஆணாக முழுமையான சிந்தனையாளனாக இருக்கிறான். கவிதை எழுதுகிற போது பெண்ணுக்கு பெண்ணான அந்த பெண் தன்மை உள்ளவனாக விளங்குகிறான். ஏஸ்தட்டிக் சென்ஸோட கவிதையும் எழுதுறான். அந்த ரியலைசேஷனோடு வசனமும் எழுதி காட்டுறான். சொசைட்டியில் இதெல்லாம் இருக்கிறது தவிர்க்க முடியாதுங்கிற பார்வையும் அவனுக்கு இருக்கு. ஆனால் கவிஞனுக்குரிய நளினம், மென்மை, கற்பனை உலகம் அதுவும் அந்த பாரதிக்குள்ள இருக்கு. பீரங்கி அழகுங்கிறான் சார். பீரங்கி அழகுன்னு வேற யார் சொல்வா? வலிமை ஓர் அழகு, அழகு ஒரு வலிமை, இயந்திர கலை, நீராவி வண்டி, நீராவி கப்பல், வானத்தேர், பெரிய பீரங்கி, எல்லாம் அழகுதான். உயர்ந்த கவிகள் வலியுடைய பொருள்களை அவ்வக்காலத்திலே வழங்கிய வகையிலே வர்ணனை செய்துதான் இருக்கிறார்கள். இதில் புதுமை ஒன்றுமில்லை. எதை மிஷினரியை வரவேற்கிறான் பாரதி. அப்போ மாற்றங்களை ஒப்புக்கொள்ளுகிறான். சமூகத்தினுடைய தேவைகளை பற்றிய அக்கறை அவனுக்கு இருக்கிறது. வேறு வகையான அந்த விஷயங்களை பதிவு செய்வதில் அவன் தயக்கம் காட்டுவதே இல்லை. இவையெல்லாம் நீங்கள் இந்த பாரதியினுடைய தன்மையில் பார்த்து மகிழ்வதற்கு உரிய இடம். இன்னொன்று, அவங்க குறிப்பிட்ட அதே சுருதியில் தான் வர்றது. பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு பாரதி உரை எழுதுகிறார். அதில் நீங்கள் பார்த்தா தான் அவருடைய பர்சனாலிட்டி என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். மதுரை நாராயண ஐயர் 25ஆம் சூத்திரத்துக்கு ஒரு உரை எழுதியிருக்கிறார். வினோதமான குறிப்புகள். பாரதி அந்த 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 உரையை பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு தான் உரை எழுதி கொண்டே வருகிற போது 35வது சூத்திரத்தில் விவேகானந்தருடைய ஒரு கருத்தை தயவு தாட்சண்யம் இல்லாமல் அப்படி தூக்கி அந்த தெரியுது. ஆனால் விவேகானந்தரை குறைச்சி சொன்னதே இல்லை. 10 விவேகானந்தர் நமக்கு இருந்தால் போதும், உலகம் முழுவதும் நம்முடைய இந்து மதத்தை கொண்டு போய் விடலாம் பாராட்டியிருக்கான். அப்படி விவேகானந்தரை ஸ்லாகித்து பாராட்டின பாரதி பாருங்க, 35வது சூத்திரம் யோக சாதனை பற்றி விவேகானந்தர் சொன்ன கருத்து. அதுக்கு பாரதி கமெண்ட் கீழே போடுறார். முன்னைய உரையாசிரியர்களை பரிசோதனையின்றி கை கொண்டார் விவேகானந்தர். பயமே இல்லையே. அவர் உயரம் என்ன,
அவரை பற்றி நம்ம கமெண்ட் அடிக்கலாமா? அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. பாருங்க, எந்த வார்த்தை பாருங்க, முன்னைய உரையாசிரியர்களை பரிசோதனையின்றி, ஒரு யோக சாதனையை விவேகானந்தர் பரிசோதனை இல்லாமல் சொல்வாரா? பரிசோதனையின்றி கை கொண்டார் விவேகானந்தர். எதுக்கு? பயிற்சியினால் இந்திரியங்களுக்கு புலப்படும் புதுமைகளை கண்டு மனம் பயிற்சியில் நிலை பெற்று விடும். அதாவது மனசு எப்படி ஒரு விஷயத்தில் லயிக்குது அப்படிங்கிறதுக்கு விவேகானந்தர் உரை எழுதுறார். பாருங்களேன், ஒரு விஷயத்தில் மனசு எப்படி அட்ராக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டால், பயிற்சியினால், தொடர்ந்து நம்ம செய்கிற பயிற்சியால் இந்திரியங்களுக்கு புலப்படும் புதுமைகளை கண்டு, அதில் ஏதோ ஒரு புதுமை இருக்குது, அது நம்முடைய இந்திரியங்களுக்கு ஒரு ஈர்ப்பை உண்டாக்கும். அது மூலமாக மனம் பயிற்சியில் நிலை பெற்று விடும். இப்படி தான் மனசு அங்கே நிலைபெறுகிறது, சித்தம் அந்த இடத்துல போய் நின்றுடுது அப்படிங்கிறது விவேகானந்தர் சொல்லியிருக்கிற உரை. அது பழைய உரை. அந்த பழைய உரையை வழிமொழிகிறார் விவேகானந்தர். ஆனால் பாரதி சொல்கிறான் பாருங்க, யாதேனும் ஒரு பயனுடைய தொழில் செய்யும் புகுமிடத்தில் மனம் கட்டுப்பட்டு நிற்கும். நீ செய்கிற தொழிலில் மனசு லயிக்கிறதால ஈடுபாட்டினால போச்சுன்னு சொல்லாத, நீ ஏதேனும் ஒரு பயனுடைய தொழில் செய்ய புகுமிடத்திலே உன் மனம் அதில் கட்டுப்பட்டு வரும். இதை விவேகானந்தர் பரிசோதனையின்றி குறிப்பிடுகிறார்னு எழுதுறார். சரி, இப்போ என்ன அர்த்தம்? இவருக்கு விவேகானந்தர் மேலே மரியாதை இல்லைன்னு அர்த்தமா? இல்லை. எவ்வளவு மரியாதைக்குரியவர்களாக இருந்தாலும் முரண்படுகிற போது வெளிப்படுத்துகிற நேர்மை இருக்க வேண்டும். அதுக்கு தான் நேர்மைன்னு பேர். சாரி சார், ஐ பெக் டு டிஃபர், நான் உங்களிடமிருந்து மாறுபடுகிறேன், வேறு வழி இல்லை, நீங்கள் எவ்வளவோ வணங்கத்தக்கவர் என்றாலும் நான் உங்களிடமிருந்து மாறுபடுகிறேன். சார் இப்போ இதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க சார், அது எப்படி அவ்வளோ பெரிய மனுஷன் நீ அப்படி சொல்லலாம்னா, ஸ்டாப். உண்மையை விட பெரிய மனிதன் யாரும் இல்லை. உண்மையை விட பெரிய மனிதன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ராமானுஜர் உரை எழுதுறாரு. ராமானுஜருடைய குரு சொன்னதை ராமானுஜர் ஒத்துக்கிட்டாரா? அவருடைய குரு அவருக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? அவருடைய குரு அத்வைத பரமா உரை சொல்றாரு. விஷ்ணுவுடைய கண்களை தவறுதலாக அந்த வார்த்தையை சொல்றாரு. ராமானுஜர் ஒத்துக்கல. அவருக்கு குருநாதர் என்ன சொல்றாரு? நோ, நீ சொல்றதுக்காக நான் என்னால் ஏற்றுக்க முடியாது, என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது, நீ சொல்ற கருத்தை ஏற்றுக்க மாட்டேன். குரு தெளிவாக சொல்லிட்டு வந்தார். பிறகு அவர் ஒரு உரை சொல்றார். அவருடைய சிஷ்யர் எழுதிக்கிட்டு இருந்தார். சிஷ்யர் திடீர்னு சொன்னார் ராமானுஜரை பார்த்து, நோ, நான் ஒத்துக்க மாட்டேன், நீ சொல்ற உரை தவறு, நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னாரு. பாருங்க, காலால் உதைச்சு பட்டோலைக்குள் எழுது அப்படின்னாரு. முடியாது அப்படின்ட்டார் சிஷ்யர். குரு சீடன் என்பவன் வழிமொழிகிறவனோ பின்பற்றுகிறவனோ அல்ல, சொந்தமாக சிந்திக்கிறவன். இன்றைக்கி நானே ஒரு சேலஞ்சில் தான் சார் லைஃப்பை ஓட்ட வேண்டியிருக்கு. உண்மைகளை முழுசாக சொல்கிறது இந்த சமூகம் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. யாரையாவது வழிமொழிஞ்சு சொல்லு, யாரையாவது வழிமொழிஞ்சு சொல்லு, அதுக்கு வழிஞ்சு சொல்லலாம். வழிமொழிஞ்சு இல்லை, வழிஞ்சு சொல்லலாம். எப்படி வழிமொழிய முடியும்? எங்கே தப்பு இருக்கோ அங்கே தப்புன்னு சொல்ல வேண்டியது தானே. தப்பை நான் தப்புன்னு சொல்லாமல் எப்படி போக முடியும்? ஏன் நினைக்கிறாங்க அவர் எவ்வளோ பெரியவர்? அப்படிலாம் இல்லை. பெரியவராக இருக்கலாம், சின்னவராக இருக்கலாம், பெரியவரும் தப்பு பண்ணலாம். எவ்வளோ பெரிய மனுஷன் இந்த உலகம் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறியாமை என்பது எப்போ வேணாலும் வரலாம், எந்த கணத்தில் வேணாலும் வரலாம். இதுக்கு வாய்ப்பு உண்டா இல்லையா? இப்போது ஒரு கருத்து ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா அதிலிருந்து நம்ம மாறுபடுகிற போது, நான் இந்த இடத்துல மாறுபடுறேன், காரணம் இந்த கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத பதிவு பண்ணுமா இல்லையா? சித்தம் மீள மீள ஒன்றை செய்வதற்கான காரணம் என்ன? அப்புறம் 50வது சூத்திரம் வருது. அந்த 50வது சூத்திரத்துக்கு உரை எழுதும்போது எந்த உரை எழுதுகிறவர்களும் அந்த உரைக்குன்னு ஒரு மரபு வச்சுருப்பாங்க. அந்த மரபுகளை எல்லாம் தாண்டி ஒரு பிரெஞ்சு பழமொழியை உள்ளே வந்து பயன்படுத்துகிறார். என்ன சொல்கிறாரு? இதற்கு முன்பு குடித்தவன் மறுபடியும் குடிப்பான். இதற்கு முன்பு குடித்தவன் மறுபடியும் குடிப்பான். ஏன்? ஒரு தடவை குடிச்சிட்டான்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி குடித்தவன் மறுபடியும் குடிச்சிட்டு தான் இருப்பான், அதை நிறுத்த முடியாது. இந்த உதாரணத்தை அந்த உரையில் கொண்டு வந்து அவர் எழுதி காட்டுறார். இந்த மாதிரி ஒரு உரையில் இப்படி ஒரு விஷயத்தை போடலாமா போட வேண்டாமா அதை பற்றிலாம் கவலை கிடையாது. புரிய வைக்கணும் மக்களுக்கு அப்படின்னு சொன்னால் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லணும். அதற்கு என்ன காரணம்? பாரதிக்கு பன்மொழி புலமை இருந்தது, பன்னூல் அறிவு இருந்தது, தர்க்கத்திறன் இருந்தது, இலக்கண புலமை இருந்தது, இலக்கிய செழுமை இருந்தது, புதுப்பொருள் காட்சி இருந்தது, எழுத்து நடையில் வல்லமை இருந்தது, எல்லாவற்றிற்கும் மேலாக நேர்மையும் தூய்மையும் இருந்தது. ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அது யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியதை சொல்லணும் அப்படிங்கிற அந்த நேர்மையும் தூய்மையும் அவரிடத்தில் இருந்தது. கவிதைகளை பற்றி சொல்லுகிற போது, கவிதை என்பது சாதாரணமான கருத்துக்களை வியப்பூட்டும் மொழியில் சொல்வது அல்ல. கவிதைங்கிறது வார்த்தையில் வச்சு விளையாடுறது அப்படிங்கிற மாதிரி பல பேர் முடிவு பண்ணியிருக்கிறோம். ஒரு கவிஞன் எப்படி எழுதணுங்கிறத பாரதி குறிப்பிடுறார். எளிமையாக இருக்கணும் முதல்ல. கவிதை என்பது சாதாரண கருத்துக்களை வியப்பூட்டும் மொழியில் சொல்வது அல்ல, வியப்பூட்டும் கருத்துக்களை சாதாரண மொழியில் சொல்வது. ஒரு கவிதைக்கு இதை விட அழகாக நாம் எப்படி விளக்கம் சொல்ல முடியும்?
அப்புறம் கவிதை எழுதுகிறவன் கவிஞன் அல்ல, கவிதையாகவே வாழுகிறவன் தான் கவிஞன்கிறார். அது என்ன கவிதையாகவே வாழுதல்? இந்த அனுபவங்கள் எல்லாம் வெறும் வார்த்தை ஜாலத்தினால ஒரு மனிதனுக்கு வர முடியாது. பாரதியினுடைய எழுத்தில் வடமொழி இருக்கும். தமிழில் இவ்வளவு ஆர்வம் இருந்தால் கூட பல இடங்களில் வெவ்வேறு வடமொழி சொற்களை அப்படியே பாரதி பயன்படுத்திக்கிட்டே போயிருப்பார். ஏன் சார் பாரதி தூய தமிழில் எழுதக்கூடாதா? அதுக்கு ஒரு பதில் எழுதுகிறார். புலவர் அந்த காலத்து ஜனங்களுக்கு தெளிவாக தெரியக்கூடிய பதங்களையே வழங்க வேண்டும். புலவர் அந்தந்த காலத்து ஜனங்களுக்கு தெளிவாக புரியக்கூடிய பதங்களையே வழங்க வேண்டும். கூடியவரை பேசுவது போலவே எழுதுவதுதான் உத்தமம் என்பது என்னுடைய கட்சி. சார், தன்னுடைய மேதாவிலாசத்தை காட்டுவதற்காக எழுதக்கூடாது. எதிரில் இருப்பவன் மீது உள்ள அக்கறையினால் ஒன்றை எழுத வேண்டும். பேசுறவனுக்கு அது பொருந்தும். நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் பாரு அப்படிங்கிறத 7ஆம் அத்தியாயத்தில் 3ஆம் பக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் 3ஆம் அத்தியாயத்தின் 4வது வரியில், இதெல்லாம் மிரட்டுற வேலை. ஒன்று 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. அதனால 7ஆம் அத்தியாயம் 3வது வரி இது இருக்கு, அதெல்லாம் நீ படிச்சேங்கிற திமிரை காட்டாது. அது வேஸ்ட்டு. எதிரில் வந்திருக்கிறாங்களே, உன்னை நம்பி 2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணி உட்காந்துருக்குறாங்களே, அவங்க என்ன கொண்டு போனாங்க? அவங்க வீட்டுக்கு போகும்போது எதை பாதுகாப்பாக கையில் எடுத்துகிட்டு போனாங்க? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதிரில் இருப்பவர்கள் மீதான அக்கறை தான் இருக்கணுமே ஒழிய, நான் ரொம்ப படித்தவனு காட்டுறதுக்கான திமிரு ஒரு பேச்சிலையோ எழுத்துலையோ இருக்கும் என்ற அது பயனற்றது. பாரதி சொல்கிறான் பாருங்க, அந்த காலத்து ஜனங்களுக்கு தெளிவாக தெரியக்கூடிய பதங்களையே வழங்க வேண்டும். கூடியவரை பேசுவது போலவே எழுதுவதுதான் உத்தமம் என்பது என்னுடைய கட்சி. மக்களுக்கு சென்று சேர வேண்டும். அவனுடைய அக்கறை பாருங்க, மக்களுக்கு அந்த விஷயம் போய் சேரணும். பெருவாரியான மக்களுக்காக எளிமையை போற்றுகிற இயல்பு பாரதி கிட்ட. 1-2 வருஷத்து நூற்பழக்கம் உள்ள தமிழ் மக்கள் எல்லோருக்கும் ஒரு 2-3 வருஷம் புத்தகம் படிச்சிருந்தா போரும்பா. அவருக்கு அது புரியணும். 2-3 வருஷம், 1-2 வருஷத்து நூற்பழக்கம் உள்ள தமிழ் மக்கள் எல்லோருக்கும் நன்கு பொருள் விளங்கும்படி எழுதுவதுடன் காவியத்துக்குள்ள நயங்கள் குறைவுபடாமலும் நடத்துதல் வேண்டும். ஒரு போதுமான இலக்கிய அறிவு இல்லைன்னா கூட அவர்களுக்கு அது புரியும்படியாக ஒவ்வொரு இலக்கியவாதியும் தன்னுடைய படைப்பை வழங்க வேண்டும். இது பாரதியினுடைய எழுத்தாளனுக்கு அவன் காட்டுகிற நெறி, பேச்சாளனுக்கு அவன் காட்டுகிற நெறி. ஏன் நம்ம யாருக்காக பேசுகிறோம், யாருக்காக சொல்கிறோம், யாரிடத்துல அது போய் சேரணும்?